ஹலோ கைஸ், காலை வணக்கம். பார்த்தீங்கன்னா வந்து நைட்டு செம்ம குளிருங்க, முடியல என்னால். செம்ம குளிரில் வந்து நைட் தூங்கிட்டு இருந்தேன். எந்த போர்வை எதுவுமே நான் எடுத்துகிட்டு வரல. இங்கே இருக்காது, நம்ம தான் வந்து எடுத்துகிட்டு வரணும். அவங்க ஒரு பெட்ஷீட்டு தரேன்னாங்க, நான் வேணான்ட்டேன். குளிர் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு. பட் ஆனால் பயங்கரமான குளிர், கிட்டத்தட்ட ஒரு 10 டிகிரி கிட்ட இருந்திருக்கும். உள்ளே ஒரு 15 டிகிரி இருந்திருக்கும். உள்ளே 15 டிகிரி நான் பார்த்துக்கோங்க. முடியலனால தலைவர் ஸ்லீப்பிங் பேக் வச்சுருந்தார். தலைவான்னு சொல்லிட்டு அவர் ஸ்லீப்பிங் பேக்குள்ளே பூந்துட்டேன். நான் 2 பேர் ஷேர் பண்ணி அந்த ஸ்லீப்பிங் பேக்கில் வந்து படுத்தோம். ஐயோ பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸுக்கு நைட்டு செம்ம குளிர். மக்கள்லாம் எப்படி வாழ்கிறாங்கன்னு தெரில. பட் அவங்களுக்கு வந்து பழகிருக்கும் இங்கேருந்து. பட் நமக்கெல்லாம் வந்து இங்கே ஐயோ ஃபஸ்ட் நாள் இப்போ நாய்க்குட்டியோட படுத்துக்கிட்டு இருக்கோம். நான் 2 பேரும் முடியலை என்னால். ஏய், how are you? நல்லா இருக்கியா? சாப்பிட்டியா? இப்போ நான் அது காலை பார்த்து அப்படியே உட்காந்துருக்கு. முடியலங்க சத்தியமாக. காலையில் எல்லா மக்களும் உட்காந்து நெருப்பு மூட்டியிருக்காங்க. எங்கள் ரூம் வாசல்லே நெருப்பு மூட்டியிருந்தாங்க. இதான் நான் தங்கியிருந்த வீடு. நெருப்பு மூட்ட இடத்துல அப்படியே வந்து உட்காந்துருக்கோம். It was very fucking night. He told me that he don't feel cold, but night he came in the middle. No, you told you don't have sleeping bag. He came in my sleeping bag mid in the night. Oh brother, it's cold. Please give me some place. முடியலங்க. 12 மணிக்கே முடிவு பண்ணேன். 12 மணிக்கு லைட்டாக குளிர் இருந்துச்சு. காலையெல்லாம் தாங்காது, இப்போ ஓடிதான் சொல்லிட்டு தலைவர்கிட்ட போய் பெட்ஷீட்டில் பூந்துட்டேன். Yes. ஸோ காலையில் இப்போ குடிக்கிறதுக்காக டீ கொடுத்துருக்காங்க. இந்த டீ பார்த்தீங்கன்னா வந்து மரத்தில் உள்ள இலைகள்லாம் செய்யலாமா. நீங்கள் பார்க்குற இங்கே இருக்கலாம், மரம்லாம் இருக்குல்ல, இந்த மரத்தில் உள்ள இலைகள்லாம் வச்சு இந்த டீ வந்து செய்கிறாங்க. நல்லா இருக்கு குடிக்கும்போது. சக்கரை போட்டிருக்கு, அதனால் ஒன்றும் தெரில. இந்த குளிருக்கு ஏதாவது குடித்தாதான் சூடாக, இல்லைன்னா வந்து எதுவுமே பண்ண முடியாதுங்க. காலையில் எந்திரிச்சோடனே ஆடு ஒன்று குட்டி போட்டுருந்துச்சு. அதை அப்படியே பார்த்துட்டு எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதாவது வந்து ஹிம்பா அப்படின்ற நேம் வந்து பிச்சை எடுக்கிறவங்க. இவங்க காலங்காலமாக வந்து ஒவ்வொரு ஆளுங்கள்ட்டையும் வந்து மக்கள்கிட்டையும் வந்து சாப்பாடு வேணும், ட்ரெஸ்ஸு வேணும், இல்லை ஏதாவது வேணும்னா வந்து பிச்சை எடுத்து தான் வந்து சாப்பிட்ருக்காங்க. இல்லை அவங்க தேவையான விஷயங்களை வந்து செஞ்சுருக்காங்க. அதனால் வந்து அவங்க ஹிம்பா அப்படின்ற பேரே வந்து பிச்சை எடுக்கிறவங்க, பெக்கர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து மண்ணை வந்து குழப்பி இப்போ ரவுண்டாக்கி வச்சுருக்காங்க. இந்த மண்ணை தான் எடுத்து வீட்டுக்கு மேலே அப்ளை பண்ண போகிறாங்க. அப்படியே பார்ப்போம். घर पे लेप करते हैं इनका. घर के पूरा जो ऊपर तक आपको दिख रहा है ना, वैसे पूरा नीचे तक लेप करेंगे ये लोग. இங்கே பாருங்கள், மண்ணை அப்ளை பண்ணுறாங்க. வீட்டு மேலே ஃபுல்லாக மண் இருக்குது பார்த்திங்கன்னா. இது எல்லாமே இப்போ இது மாதிரி கையில் பண்ணது தான். இது மாதிரி தான் பூசி வீடை வந்து கட்டிகிட்டு இருக்காங்க. இது வந்து பெண்ணோட வேலைங்க. அது இந்த வீடை கட்டி முடிக்கிறது பார்த்திங்கன்னா கரெக்டாக 2 நாள் ஆகுவாங்க. 2 நாட்களுக்கு இந்த குச்சி, கட்டை, மரம் எல்லாமே வந்து காட்டுக்குள்ளே இங்கே நிறைய மரங்கள்லாம் இருக்குது. இந்த மரத்தில் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து பெண்கள் தான் வந்து இந்த வீடை முழுமையாக கட்டணும். அவங்களோட குடும்பத்துக்காக. ரொம்ப கஷ்டம்தான். இந்த அம்மாவுக்கு வந்து இப்போ மூச்சு வாங்கிட்டுருக்கு. கஷ்டப்பட்டு தான் இந்த அம்மா வந்து கட்டிக்கிட்டு இருக்கு. சோளத்தை எடுத்துகிட்டு வந்து அதை வந்து அரைச்சி கஞ்சி சாதம் செய்கிறாங்க. பண்ணும்போது வந்து பாட்டு பாடிட்டே பண்ணுறாங்க. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து இப்போது ஹிம்பா ட்ரை மாதிரியே வந்து நான் மாற போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். 100% மாற போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்.